ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை மிதுன ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போதா இல்லை ஆபத்தாக இருக்க போதா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலனை சொல்வாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஐடியா உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை மிதுன ராசினியர்களுக்கு முழுமையா பார்த்து வாங்க தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த கிரக மாற்றத்தை பார்க்கும் பொழுது 12 ராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில 2026ஆம் ஆண்டு புத்தாண்டின் முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது. இந்த கிரக பயிற்சியின் மூலம் மிதுன ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பிறக்கக்கூடிய இந்த புதிய வருடத்தில் மிதுன ராசி நேயர்கள் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திரைக்கணிகத்தின் படி பார்த்தீங்கன்னா சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார். இதனால மிதுன ராசி நேயர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடைபெறும். அதே போல குருவும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் உச்சம் அடைந்து கடக ராசிக்கு வருகிறார். மீண்டும் அதே குரு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு அதிசாரத்திற்கு செல்ல போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகையில இந்த ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள், என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்க செய்யணும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளணும், அதே போல என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே மிதுன ராசி நேயர்கள் அதிகப்படியான கோபத்தை காட்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல உங்களுடைய கோப தாபத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. இது உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலனை கூட பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரலாம். இதனால இடமாற்றம், தொழில் மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற அனைத்து நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே பரிபூரணமா உங்களுக்கு நிவர்த்தி ஆகலாம். இந்த 2026ஆம் ஆண்டு அதே போல மிதுன ராசி நேயர்கள் உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம் அவசியம். அதாவது வாய் தவறி நீங்க ஏதாவது பேசி அது பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விடலாங்க. இதன் மூலம் உங்களுக்கு எந்த சிக்கலும் வராமல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பேச்சை இந்த நேரத்தில் நீங்க குறைத்துக் கொள்ளலாம். குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பு நன்றாக யோசித்து கொடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான முன்னேற்றத்தை உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். மீண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தர்ப்பமான சூழ்நிலையில் உங்களுக்கு நல்ல லாபமும் உங்களுடைய தொழிலில் நிச்சயமா கிடைக்கலாம். அதே போல மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுது உத்தியோக தடை, வியாபார தடை என அனைத்து தடைகளும் மிதுன ராசி நேயர்களுக்கு பரிபூர்ணமா இந்த ஆண்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டில் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான யோகத்தை கொடுக்க போது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை 2 நாட்களில் முடித்து நிம்மதியாக வீடு திரும்பக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கலாம். அதே போல நினைத்த காரியங்களில் உங்களுக்கு ஜெயம் ஏற்படலாம். கூட்டு தொழிலில் இருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதில் ஆச்சரியமான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும்.
வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை கூட இந்த நேரத்தில் பிறக்கலாம். மிதுன ராசி நேயர்கள் இந்த 2026 வேலை ரீதியாக நீங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பது நல்லதுங்க. அதாவது அவசரப்பட்டு உங்களுடைய வேலையை விட்டுடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க எடுக்கவே கூடாது. இன்னொரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் வரை இருக்கக்கூடிய வேலையை விடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. வியாபாரமாக இருந்தாலும் ஆரம்பித்து விட்டு வேலையை விடுவது உங்களுக்கு நல்லதுங்க. கூட்டாளிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே போல உங்களுடைய துணையிடம் கோபத்தை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த புதிய வருடத்தில் மிதுன ராசினியர்கள் தவிர்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய கோபத்தை தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமா நீங்க வாழலாம். இதனால உங்களுக்கு வேலை ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, எந்தவித பிரச்சனையுமே நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படாது. இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பா நீங்க பிறக்கக்கூடிய 2026 பின்பற்றுவது உங்களுக்கு அவசியம். பண வரவு உங்களுக்கு இந்த வருடத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு மற்றும் முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகளில் கவனமாக இருப்பது அவசியம். உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைங்கன்னா மற்றவர்களை நீங்க அதில் தலையிடாமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவருடைய குடும்ப விஷயத்தில் நீங்க தலையிடுவதை இந்த நேரத்தில் நிச்சயமா தவிர்க்கலாம். ஏன்னா இதனால பெரிய அளவுல எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை நீங்க நிச்சயமா பின்பற்றலாம். அதே போல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் அதாவது பிறக்கக்கூடிய 2026 என்ன மாதிரி தெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்தில் ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பற்கள் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கலாம். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒற்றை தலைவலி போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது அவசியம். சிறு பிரச்சனை, சிறு தொந்தரவு அப்படின்னு அலட்சியமா இருக்காம உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது மிதுன ராசினியர்களுக்கு நிச்சயமா நல்லதுங்க. இந்த நேரத்தில் நிச்சயமா மறக்காமல் நீங்க தெய்வ வழிபாடை மேற்கொள்வது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கலாம். உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் இதனால நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். பிறக்கக்கூடிய 2026 நீங்க இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பா பின்பற்றலாம். பிறக்கக்கூடிய புதிய வருடம் மிதுன ராசினியர்களுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமா நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு இருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கலாம். அதே போல பிறக்கக்கூடிய இந்த புதிய வருடத்தில் மிதுன ராசினியர்கள் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம். அதாவது குல தெய்வத்தை வழிபடுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல குல தெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதமும் மிதுன ராசினியர்களுக்கு நிச்சயமா தேவைப்படும். முடிந்த அளவுக்கு மிதுன ராசினியர்கள் எப்படிப்பட்டாவது உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு செய்திடுங்க. அதாவது பிறக்கக்கூடிய புதிய வருடத்தில் முதல் விஷயமாக இந்த விஷயத்தை கண்டிப்பா நீங்க செய்யலாம். குல தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பக்க பலமா கண்டிப்பா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தீய விஷயங்கள் அனைத்துமே நீங்கி போகலாம். அதே போல உங்களுடைய எண்ணங்கள் இதனால ஒரு பாசிட்டிவான எண்ணங்களாக நிச்சயமா மாறலாம். முடிந்த அளவுக்கு மிதுன ராசினியர்கள் குல தெய்வத்தை வழிபாடு செய்திடுங்க. பிறக்கக்கூடிய 2026 உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக நிச்சயமாக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசினியர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்போம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.